வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜாதகத்தை பற்றி தான். இந்த ஜாதகம் எப்படி நம்மளுக்கு மந்திர ஜாதகமாக மாற்றி அமைச்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பழைய முறை. இந்த நம்மளுடைய ஜாதகத்தை வச்சு நாமளே வழிபாடு பண்ணக்கூடிய முறையை ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தோம். அது பெரிய சைஸில், அதாவது ஒன்றுக்கு ஒன்று, ஒரு அடிக்கு ஒரு அடி ஜாதகத்தை ஒரு காப்பர் தகட்டில், எந்திர தகட்டில் நம்முடைய ஜாதகத்தை எழுதி வழிபாடு பண்ண சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அது பல பேர் பண்ணி ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த ஜாதகத்துடைய வழிபாடு, நம்ம ஜாதகத்தை நாமளே வச்சு வழிபாடு பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் இருக்கும். இப்போது அதே போல் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிற அளவுக்கு சின்ன சைஸாக ஒரு 2.25 இன்ச் 2.25 இன்ச்சுக்கு நம்ம ஒரு எந்திர சக்கரத்தில் இந்த ஜாதகத்தை, நம்மளுடைய ஜாதக கட்டத்தை எழுதி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் எழுதி, ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் போயிட்டுருக்கும் இல்லையா, உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு சூட் ஆகுமோ அந்த நட்சத்திரத்தில் அந்த ஜாதகத்தை எழுதி நம்ம கூட வச்சுருக்கும் போது அது மிகப்பெரிய பலமாக நம்மளுக்கு வேலை செஞ்சு நம்மளுடைய தடைகளை அது கட்டாயம் நீக்கி கொடுக்குது அப்படிங்கிறது நடைமுறையில் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றது. இதை பல இடத்துக்கு நம்ம கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் இந்த சமயத்தில் தான் இப்போ தான் அதை நம்ம வெளிக்கொண்டுட்டு வரோம். நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி மண்டலமே ஒரு சக்கரம் தான். இந்த 12 ராசி போடுறோம் இல்லையா, ராசி கட்டம் நவாம்சம் கட்டம் சொல்லுவாங்க. இது ஒரு சக்கரம் தான். இந்த சக்கரத்தை ஒரு இடத்துக்கு ஒட்டி இதை நல்ல சுத்த விட்டோம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீ சக்கரம் இதில் தெரியும். அந்த 12 ராசியும் ஒரு கட்டத்தில் எழுதி அதை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா, சுற்றணும் அப்படின்னாக்கா ஸ்ரீ சக்கரம் போலவே அதுவும் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ராசி மண்டலம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ரீ சக்கரத்துக்கு உண்டான மாதிரி தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். அது அடங்கிக்கூடிய கிரகத்துடைய அமர்வுகள் இந்த ஸ்தூல உடலுக்கு எந்தவித துன்பம் உண்டாக்குகிறது, இன்பம் உண்டாக்குகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஜாதக ரீதியாக இந்த ஸ்தூல உடலுக்கு மட்டும்தான் வலி, வேதனை, தண்டனை, நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. ஆனால் ஆன்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு தண்டனை கொடுக்குறதோ நம்மளுக்கு இல்லை. இந்த நவகிரகங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு பீஜ மந்திரம் உண்டு. இந்த பீஜ மந்திரத்தை முறையான வகையில் நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய ஜாதக கட்டங்களில் குறிப்பிட்டு, அதாவது ராசி கட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதக 12 ராசிக்குள்ளே நம்மளுக்கு அதற்குள்ளே அடைச்சி அந்த பீஜ மந்திரங்களை திரும்ப நம்ம சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வரும்போது மிகப்பெரிய பலம் அடையுது அந்த சக்கரம். தேவதைகளுடைய ஆசையினால் இந்த சக்கரம் சுருள ஆரம்பிக்குது. அவங்களுடைய வாழ்க்கை முறையை கட்டாயம் மாற்றுதுன்னே சொல்லலாம். ஜாதகர் ஏதோ ஒரு வகையில் ஸ்தம்பித்து போயிட்டார், இந்த ஜாதகமே வேலை செய்யலை, எங்கே கொண்டு போய் பார்த்தாலும் ஒரே தடங்களாகவே இருக்குது, அன்னைக்கு நல்லாயிருக்கும், நாளைக்கு நல்லாயிருக்கும், இந்த தசாபுத்திகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த தசாபுத்திகள் வந்தாலும் கூட ஜாதகத்துடைய முன்னேற்றம் அது தெரியாது. ஜாதகம் நின்றுச்சுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்தம்பித்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த அவங்க நட்சத்திரங்களை எடுத்து குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் அந்த பீஜ மந்திரத்தை கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை நம்ம மிக பலமாக ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நடைமுறையில் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த பரீட்சைக்கு விடைத்தாளுக்கு ஒரு ரகசிய நம்பர் கொடுப்பாங்க. இந்த வியாபார பொருள்கள் மீது பார்த்திங்கன்னா ஒரு ரகசிய எண் ஒட்டியிருக்கும். ஒரு ஜேன்னு போட்டிருப்பாங்க, ஏன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா அதனுடைய அடையாளம், அந்த வியாபார நுணுக்கள் என்ன விலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எண்ணை அதை குறிப்பிட்டிருப்பாங்க. இதுதான் அந்த அடையாளம். அதுபோல தான் இந்த ராசி சக்கரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு பீஜ மந்திரங்கள் நம்மளுக்கு உண்டு, ரகசிய தொலைபேசி எண் உண்டு. இந்த மாதிரி நம்மளுக்கும் ரகசியமாக ஒரு எண்ணை நம்மளுக்கு அந்த பீஜ மந்திரத்தை அந்த இடத்துக்கு கொடுக்குறோம். இப்போது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா,
ஒரு 2களுக்கு 2.25 ஒரு எந்திரத்தகட்டு எழுத்து இதையே நம்மளுடைய ராசி சக்கரத்தை அதில் எழுதணும். ராசி சக்கரத்தில் எழுதும்போது சில உச்சாடனங்கள் நம்மளுக்கு அதை சொல்ல வேண்டியது இருக்கும். என்ன நட்சத்திரமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வருது இல்லையா. ராசி லக்னம் 2ம் தனித்தனியாக இருக்கும். லக்னம் உட்கார்ந்த நட்சத்திரம் ஒன்றா இருக்கும், ராசி இருந்த நட்சத்திரம் ஒன்றா இருக்கும். அப்போது இந்த லக்னம் என்ன நட்சத்திரத்தில் உருவாயிருக்குதோ அந்த நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான பீஜ மந்திரத்தை அந்த எழுதும்போது உபயோகப்படுத்தணும். அதுக்கடுத்து எழுதி முடிச்சுட்டு அந்த இயந்திரத்தோடைய பின்பகுதியில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று விட்டுணும், வெளியே தெரியாத மாதிரி. அது பக்கத்துலேயே மயிலறைகள் கொஞ்சம் வைக்கணும். இதை வச்சு ஒரு லேமினேஷன் பண்ணிக்கலாம். அதையே அந்த எந்திரத்தைக்கிட்ட அப்படியே லேமினேஷன் பண்ணிக்கலாம். அப்போ தான் கீழே உலகாமல் இருக்கும் ஃபோட்டோவும். அதாவது முன்னாடி ராசி சக்கரம், பின்னாடி நம்முடைய ஃபோட்டோ, மயில் இருக்குது. இதை வச்சு அப்படியே லேமினேஷன் பண்ணி பாக்கெட்டில் வச்சுக்கணும். இந்த சக்கரத்தை எடுத்து கொண்டுட்டு போய் எழுதி முடிச்சுட்டு ஒரு சுப நாளில் சுப நட்சத்திரத்தில் இவங்களுக்கு தாராபலம் வரக்கூடிய நட்சத்திரத்தில் எழுதி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அல்லது குலதெய்வம் எதுவோ அதை பாதத்தில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். மீண்டும் அதை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கலாம். பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி தினமும் அந்த எந்திரத்துக்கிட்ட நம்ம ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உச்சாடனம் பண்ணணும். வா சிவா அப்படின்னு சொல்லி இந்த 2 வார்த்தையை அந்த எந்திரத்துக்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு வர 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 அந்த எந்திரம் வலுப்பெறும். ஒரு 27 முறை சொல்லணும். நம்ம சொல்லி முடிக்கும்போது அந்த எந்திரம் வலிமையானதாக மாறிக்கும். மந்திர சக்கரம் இந்த மின்காந்த அலையை வாங்கி உங்களுக்கு முழு பக்கபலமாக நம்மளுக்கு நிற்குன்னு சொல்லலாம். சாதாரண ஜாதக சக்கரத்தை விட நம்ம நடைமுறையில் பார்த்தது, சாதாரண ஜாதக சக்கரத்தை வழிபாடு பண்ணுறதை விட இந்த மந்திர சக்கரத்தை உருவேத்தன சக்கரத்தை வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றது மிகப்பெரிய சிறப்பு. அது மூலிமா நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன ஆசைப்படுறோமோ, என்ன கேட்குறோமோ அது கட்டாயம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் உயிர் மேலே உயிர் வச்சு தவம் செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்போ பிறந்தோமோ, எந்த நேரத்தில் எந்த சன்னத்தில் பிறந்தோமோ அந்த நேரத்துக்கு உண்டான கிரக நிலையை வழிபாடு செய்கிறது, அந்த நட்சத்திரங்களை வழிபாடு செய்கிறது. பிறக்கிறப்போ வானத்தை நோக்கி ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா எப்படி இருக்கும் கேலக்சியில் கிரகம், அதுக்கு அதே மாதிரி தான் நம்மளுக்கு ராசி கட்டத்தில் நம்ம கிரகங்களை அடைவு பண்ணுவோம். அந்த கிரகத்தை நாம் மீண்டும் திரும்ப திரும்ப நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு வரும்போது நம்மளுக்கு நாமே உயிர் கொடுத்துக்கிறோம், நம்மளுக்கு நாமே ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. அந்த காந்த அலைகள் நம்மளுடைய ஜாதகத்தை உயர்த்தும். எவ்வளவு மோசமான தசா புத்திகள் நடந்தாலும் கூட நம்மளுக்கு கட்டாயம் இது அதுக்கு ஒரு 70% நம்மளுக்கு குறைச்சி கொடுக்கும். இதை தாயத்தாவும் நம்மளுக்கு அணிச்சிக்கலாம், கழுத்தில் போட்டுக்கலாம், இல்லை கையில் கட்டிக்கலாம், சிறுசாக நம்மளுக்கு எழுதி. அது இல்லாமல் இந்த செம்பு தகட்டில் ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி அதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறது என்னைக்கு எந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது அவங்கள நட்சத்திரத்தை பொறுத்து மாறி வரும். ஒரு வட்ட வடிவமான சக்கரத்தில் ஒரு தகட்டில் வரைஞ்சி அது மேலே தீபத்தை வச்சு அந்த தீபத்தை வழிபாடு பண்ணுறது. அந்த அதாவது எந்திர தகட்டு மேலே நம்ம தீபம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நான் எந்திர தகடம் அப்படிங்கிறது நம்முடைய உயிர், இந்த உயிருக்கு மேலே ஒரு தீபம் எரியுது அப்படின்னா அதுதான் ஜோதி, பிரபஞ்சம், கடவுள், இயற்கை எல்லாமே. அதையே நம்ம திரும்ப வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் உள்ளுக்குள்ளே போய் நம்ம வழிபாட்டை பண்ணுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். நம்மளுக்குள்ளே நாமே நம்ம வழிபாடு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அப்போது இப்படி பண்ண மிக அதீதமான ஒரு காந்த ஆற்றல் உடம்புக்குள்ளே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த காந்த ஆற்றல் சேர சேர நவ கிரகங்களால் ஏற்படுத்தப்பட்ட தொல்லைகள், தோஷங்கள், நம்மளுக்கு ஒரு சமாச்சாரம் கிடைக்காம போகிறது, இது எல்லாமே நம்மளை நோக்கி வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இதுதான் நம்முடைய ஜாதகத்தை மந்திர ஜாதகமாக மாற்றிக்கக்கூடிய முறை. இன்றைக்கி லெவலுக்கு நம்ம முன்னாடி ஒரு அடிக்கு ஒரு அடி போட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அதுவும் மிக பலமாகவே அவங்க வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிற அளவுக்கு நாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். மிகப்பெரிய நல்ல பலனை அது கொடுத்துக்கிட்டு இருக்குது. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பாலா.